இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி தற்போது வலுவிழந்து அகலத் தலைப்பட்டாலும் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம் தொடர்ந்தும் தளம்பல் நிலையாக இருப்பதால் வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணம், திருமலை, மட்டக்களப்பு, அம்பாறை முதல் மலையகத்தின் மாத்தளை எனவும் ஸ்ரீலங்காவின் குருநாகல் என பல இடங்களில் கடும் மழை பெய்து வருகிறது. இந்த மழை நாளை வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இலங்கை தீவில் தற்போது மொத்தமாக 494 இடங்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாய இடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் ரெட் அலர்ட் எனப்படும் 3ஆம் நிலை எச்சரிக்கை இடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்ட இடங்களில் வாழும் மக்கள் வெளியேற்றப்பட்டு வருவதால் மலையக பகுதிகளில் தொடர்ந்தும் இடப்பெயர்வுகள் உருவாகி வருகின்றன. இதற்கிடையே ஏற்கனவே நிலச்சரிவு அபாயகரமான இடங்களாக முடிவெடுக்கப்பட்ட பகுதிகளை விட இன்னும் 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஆய்வுகள் நடத்தப்பட உள்ளதால் மலையகத்தில் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளிலும் நெருக்கடிகள் தொடர்கின்றன. இதனால் தான் மலையகத்தில் வாழும் மக்களை வடக்கு கிழக்குக்கு நகர்ந்து புதிய வாழ்வை அங்கு தொடங்கும்படியான அழைப்புகள் தமிழ் அரசியல்வாதிகளிடமிருந்தும் சமூக தலைவர்களிடமிருந்தும் வருகின்றன. அந்த வகையில் மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்குக்கு சென்று அங்கு புதிய வாழ்வை தொடங்குமாறு தமிழர்களை தாம் அழைப்பதற்கு தயாராக உள்ளதாக அரசியல்வாதியான சுமந்திரன் முதல் சமூக மற்றும் சமய தலைவரான ஆறு திருமுருகன் வரையான முகங்களின் குரல்கள் வருகின்றன. இலங்கையின் இந்த இயற்கை பேரவலம் இன்று ஆரம்பிக்கப்படவிருந்த அனுரகுமார திசாநாயக்காவின் பிரியத்துக்குரிய ஸ்ரீலங்கன் டே எனப்படும் இலங்கையர் தினத்தையும் வேறு வழியின்றி ஒத்திவைக்க வைத்துவிட்டது. ஈழத்தமிழ் மக்கள் உட்பட்ட இலங்கை சமூகங்களிடையே மேலும் புரிந்துணர்வை வளர்த்து கொள்வதற்கும் நல்லிணக்கமான ஒரு இலங்கையை உருவாக்கி கொள்வதற்கும் என அனுரகுமார திசாநாயக்காவால் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த ஸ்ரீலங்கன் டே எனப்படும் இலங்கையர் தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சி இப்போதைக்கு இல்லை என்பது நேற்றிரவு முடிவானது. இலங்கையில் தித்வா சூறாவளியால் இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையிலும் வெள்ளத்தால் இலங்கை தீவின் பல உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ள நிலையிலும் இவற்றை மீட்கவே அவசரகால நிலையில் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்தியா, அமெரிக்காவென இதனை மையப்படுத்திய புதிய இந்தோ பசிபிக் நிவாரண ராஜதந்திரங்களும் வெளிப்படும் நிலையில் இந்த நெருக்கடியான நேரத்தில் எவ்வாறு ஸ்ரீலங்கன் டேயை நடத்துவது என கருதி அனுரதரப்பு இதனை ஒத்திவைத்து இனிமேல் நாட்டின் பேரிடர் மீட்பு கட்டமைப்பு வலுவடைந்த பின்னர்தான் இலங்கையர் தினம் என அறிவித்து விட்டது. ஆனால் ஸ்ரீலங்கன் டே போன்ற ஒத்திவைப்புகள் வந்தாலும் மன்னாரில் 2 புதிய காற்றாலை மின் நிலையங்களை அமைப்பதற்குரிய திட்டங்களில் எந்த விதமான ஒத்திவைப்புகள் அல்லது மீளெடுப்புகளும் இல்லை என்பதும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் மன்னார் முள்ளிக்குளம் பகுதியில் காற்றாலை திட்டத்திற்குரிய முன்மொழிவுகளை ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை நேற்று அங்கீகரித்த நகர்வு இடம்பெற்றது. இலங்கை தீவின் இந்த பேரழிவு நிலையை உள்ளூர் மக்கள் எவ்வளவு தூரம் முறையாக உள்வாங்கிக் கொண்டார்களோ தெரியாது. அனைத்துலக அரங்கு இதனை முறையாக உள்வாங்கிக் கொள்வதால் இந்தியா, அமெரிக்கா, ஐநா என இலங்கையை மையப்படுத்திய நிவாரண ராஜதந்திர அதிர்வுகளும் நகர்வுகளும் தொடர்கின்றன. மண் சரிவு, மலைச்சரிவு என கடும் பாதிப்பை எதிர்நோக்கிய மலையகத்தில் கண்டி நுவரேலியா பிரதான வீதி உட்பட்ட 4 வீதிகள் இப்போதுதான் பல நாட்களுக்கு பின்னர் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த வீதிகளில் கனரக வாகனங்களின் பயணங்கள் இன்று வரை திக் நிலையாகத்தான் உள்ளது.
மலையக பகுதியை மீட்கும் அவசரகால பணிகளுக்கென இந்திய இராணுவத்தின் பாராசூட் படைப்பிரிவான சத்ருஜித் பிரிகேட் களமிறக்கப்பட்ட நிலையில் அது தற்போது மலையகத்தின் தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பையும் மீட்டெடுத்ததாக அறிவித்துள்ளது. இந்த படைப்பிரிவு தனது கள மருத்துவமனையை மகியங்கனை பகுதியில் இயக்கி வரும் நிலையில் இந்த களப்பணிக்கு அப்பால் மலையகத்துக்கான தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கான வலையமைப்பையும் அந்த படைப்பிரிவே மீட்டெடுத்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இந்திய இராணுவத்தை பொறுத்தவரை ஆக்ராவை தளமாக கொண்ட சத்ருஜித் படைப்பிரிவு அதன் வான்வழி நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு தனித்துவமான ஒரு பிரிகேட் படைப்பிரிவு என்பது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். குறிப்பாக 1999ஆம் ஆண்டில் இடம்பெற்ற கார்கில் போர் உட்பட பாகிஸ்தானுடனான போர்க்களங்களில் இந்த படைப்பிரிவே முக்கிய பங்கை வகித்தது. பங்களாதேஷ் உருவாக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைக்கும் இந்த படைப்பிரிவு தான் முதுகெலும்பாக இருந்தது. இதற்கு அப்பால் தமிழீழ விடுதலை இயக்கமான புளொட் 1988ஆம் ஆண்டில் மாலத்தீவில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு புரட்சியை செய்தபோது தனது ஆபரேஷன் கக்ரஸ் மூலம் அதனை முறியடித்ததும் இந்த சத்ருஜித் படைப்பிரிவு தான். இப்போது அதே படைப்பிரிவு இலங்கையின் நெருக்கடிக்கான களத்தில் உள்ளது. ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய ஆட்சியில் நிற்கும் இந்த சத்ருஜித் படைப்பிரிவு 71ஆம் ஆண்டில் ஜேவிபியின் கிளர்ச்சியை ஒடுக்க இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இந்திய படையில் இருந்திருந்தால் ஜேவிபியை பொறுத்தவரை அன்று இந்த படைப்பிரிவால் உபத்திரவம், இன்று இந்த படைப்பிரிவால் உதவி என ஒரு புதிய சமன்பாடு ஒன்று உருவாகியிருக்கும். ஆனால் அன்றைய ஜேவிபி கிளர்ச்சியை ஒடுக்க இந்திய இராணுவத்தின் தென்னிந்திய கட்டளை பிரிவுகளின் படையணிகளே இலங்கைக்கு அனுப்பப்பட்டன. பெங்களூர் மற்றும் சென்னையில் இருந்துதான் இந்த படையணிகள் கட்டுநாயக்காவுக்கு பறந்திருந்தமையும் இந்த வேளை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்திய படையின் சத்ருஜித் பிரிவு மலையகத்திலும் அதன் பொறியியல் பிரிவு கிளிநொச்சியிலும் நிர்மாணங்களில் ஈடுபட்டு நிற்க நேற்றும் அமெரிக்காவின் சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்கள் பலாலிக்கு பறந்து வடபகுதியில் உள்ள குடும்பங்களுக்குரிய நிவாரணப் பொருட்களை இறக்கியமை பதிவானது. ஏற்கனவே இந்த சூப்பர் ஹெர்குலிஸ்கள் வடக்கின் பலாலி முதல் தெற்கின் மத்தள விமான நிலையம் வரை பறந்து தனது களப்பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பலாலியில் பாரிய சூப்பர் ஹெர்குலிஸ் தரையிறங்கி ஏறுவதால் பலாலிக்கு இனிமேல் பெரிய பயணிகள் விமானங்களும் ஏறி இறங்கும் என சிலர் சமூக ஊடகங்களில் பதிவிடுவதையும் அவதானிக்க முடிகின்றது. ஆனால் அந்த செய்திகள் உண்மையானவை அல்ல என்பது யதார்த்தமானவை. ஏனென்றால் C-130A ரக சூப்பர் ஹெர்குலிஸ் போன்ற சரக்கு விமானங்கள் அளவில் பெரியவையாக இருந்தாலும் அவை குறுகிய ஓடுபாதைகளை பயன்படுத்தி விமான தளங்கள் மற்றும் விமான நிலையங்களில் ஏறி இறங்கும் வகையில் சிறப்பு வடிவமைப்புகள் மற்றும் செயற்பாடுகளுக்கு உரியனவை என்பதால் பொதுவாகவே சரக்கு விமானங்களுக்கும் பயணிகள் விமானங்களுக்கும் உரிய ஏற்றி இறக்கங்களில் வித்தியாசங்கள் இருப்பதால் சூப்பர் ஹெர்குலிஸ் பலாலியில் இறங்கியது என்பதற்காக பலாலியில் பெரிய பயணிகள் விமானங்கள் இறங்கும் வகையில் நிலைமை உள்ளது என்ற அர்த்தப்படுத்தலை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக மொத்தம் இலங்கை தீவில் தித்வாவுக்கு பின்னர் இலங்கையின் புவிசார் மூலோபாய இருப்பிடம் பேரிடர் மீட்பு புவிசார் அரசியலின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியிருப்பதை பட்டவர்த்தனமாகவே காண முடிகின்றது. இலங்கை பெருவெள்ளத்தின் அழிவுகள் 6 முதல் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கும் என மதிப்பீடுகள் வருவதால் இந்த நிலவரத்தில் அமெரிக்கா மேற்பார்த்த குவாட் அணி, அதாவது நாற்கர அணி, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உட்பட்ட இந்த நாற்கர அணி இலங்கையில் இந்தோ பசிபிக் நலன்களை முன்னேற்றிக் கொள்வதற்கான தீவிர வழியில் பயணிப்பதற்கான அறிகுறிகள் எல்லாம் தெரிகின்றன. அந்த அறிகுறிகளில் ஒன்றாகத்தான் அமெரிக்க வான்படையின் சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்கள் தொடர்ந்தும் கட்டுநாயக்கா வான்படை தளத்தில் தரித்து நின்று பலாலி, மத்தள என தொடர்ந்தும் தனது பரப்புகளை மேற்கொண்டு வருகின்றன. இலங்கைக்கான நிவாரண விநியோகங்களில் ரஷ்யாவும் தற்போது களமிறங்கி தனது துப்ளோவ் ரக சரக்கு விமானங்களை கொழும்பில் இறக்கினாலும் ஒப்பீட்டு ரீதியில் குவாட் அணியின் கை ஓங்கி இருப்பதற்கு ஆதாரமாக வாஷிங்டன் ஸ்டேட் டிபார்ட்மெண்டிலிருந்து அதன் அரசியல் விவகாரங்களுக்கான முக்கிய ராஜதந்திர முகமான அலிசன் ஹூக்கர் நேற்று இலங்கைக்கு சென்று அனுரகுமார திசாநாயக்கவுடன் சந்திப்பை நடத்தி ஸ்ரீலங்கா மீதான அமெரிக்க வரியை இன்னும் தளர்த்துவது குறித்த ஒரு நல்ல சைகையை கொழும்புக்கு வெளிப்படுத்தியதாக தெரிகிறது. தித்வாவுக்கு பிந்திய மீட்சிக்கு உதவ எந்த ஆதரவையும் வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளதான செய்தியும் இந்த சந்திப்பில் வாஷிங்டன் சார்பாக அனுரவுக்கு சொல்லப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அமெரிக்கா நோக்கிய இலங்கையின் ஏற்றுமதிகளை பொறுத்தவரை, குறிப்பாக ஆடை உட்பட்ட ஏற்றுமதிகளை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு இன்னமும் அமெரிக்காவிலிருந்து ஒரு வரி தளர்வு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ட்ரம்பின் அதிரடியான வரி உயர்வுகளால் ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா கடுமையாக பாதிப்படைந்தது. இப்போது அமெரிக்கா ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு 20% வரியை விதித்திருக்கின்றது. இது பல தசாப்தங்களுக்கு பின்னர் அமெரிக்காவின் உயர்ந்த வரி வீதமாகும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை. ஆனால் இந்த உயர்ந்த வரியே ஒப்பீட்டு ரீதியில் இந்தியா போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது 20% என்ற குறைந்த நிலையில் இருந்தாலும், அதாவது அமெரிக்கா நோக்கிய இலங்கை ஏற்றுமதிகளின் வருவாயை 634 மில்லியன் டாலர்களால் குறைத்து இலங்கையில் இதன் மறுதாக்கமாக ஏறக்குறைய 16,000 ஆடை உற்பத்தி தொழிலாளர்களின் பணிகளை அச்சுறுத்தி கொள்ளும் என கவலையுடன் எதிர்நோக்கப்பட்ட நிலையில் இந்த விடயத்தில் அமெரிக்கா இலங்கைக்கு அடுத்த வருடம் சாதகத்தை காட்டக்கூடும் எனவும், இந்த சாதகம் தித்வா சூறாவளியின் பிரதிபலனாக அதற்கு கிட்டக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கையின் மீட்புக்காக எதிர்வரும் 4 மாதங்களில் 35 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டும் திட்டத்தில் குதித்திருப்பதாக தெரிகின்றது. இதனை கொழும்பில் உள்ள ஐநாவின் வதிவிட பிரதிநிதி மார்க்-ஆண்ட்ரே ஃபிரான்சே நேற்று தெரிவித்திருக்கின்றார். இந்த முயற்சிக்கு ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், சுவிட்சர்லாந்து, பிரித்தானியா, அமெரிக்கா ஆகியனவும் ஐநாவுக்கு பெரிதாக உதவி வருவதாகவும் அவர் கூறுகிறார். இலங்கையை மையப்படுத்திய இவ்வாறான புதிய பூகோள நிலவரங்களுக்கு மத்தியில் உள்ளூர் அரசியல் முகங்கள் வெறுமனவே உள்ளூர் அரசியலுக்காக அரசியல்வாதிகளாக வாயால் வடைசுடும் நகர்வுகளையும் தொடரத்தான் தலைப்படுகின்றார்கள். அந்த வகையில் இவ்வாறாக வாயால் வடை சுடும் அரசியல்வாதிகள் இலங்கை எங்கும் இருக்கின்றனர், வடக்கு தெற்கு என்ற பேதம் இல்லாமல் இருக்கின்றனர். அந்த வகையில் அனுர அரசாங்கம் மக்களுக்கு கூறிய பொய்களால் தான் நிலம் பிளந்து மண் சரிவுகள் உருவாகியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தலதா அத்துக்கோரலை தெரிவித்த மெல்லின கருத்தும் வெளிப்பட்டிருக்கின்றது. பொய் சொன்னால் நிலம் பிளக்கும் என சொல்லப்படும் பழமொழி போல அரசாங்கம் பொய்களை சொல்லியதால் தான், அதாவது பொய்களால் மக்களை தவறாக வழிநடத்தியதால் தான் மண் சரிவுகள் ஏற்பட்டு இயற்கை மக்களை தண்டித்ததாக இலங்கை தீவின் சுதந்திரத்திற்கு பின்னர் மாறி மாறி ஆட்சி செய்த 2 பேரினவாத கட்சிகளில் ஒரு கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரை குறிப்பிட்டுக் கொள்வது ஏதோ பாவம் செய்த மக்களால் நிலச்சரிவுகளில் மாண்டு போனார்கள் என சொல்லும் குரூரத்தனத்தையும் ஒரு புறத்தே வெளிப்படுத்த தலைப்படுகின்றது. தெற்கில் இருந்து மட்டுமல்ல, வடக்கின் சில அரசியல் முகங்களும் தமது நாடாளுமன்ற உரைகளிலும் சமூக வலைத்தள பதிவுகளிலும் உசுப்பேற்றல் கருத்துக்களை வெளியிட்டு உசுப்பேற்றல்களை செய்தாலும் மக்களின் வெள்ள நிவாரண துயர் துடைப்புகளில் ஆரம்பத்தில் கடுமையாக ஒதுங்கியிருந்து இப்போது புலம்பெயர் தமிழ் மக்களின் நிதியில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நகர்வுகளில் ஈடுபட முனைப்பு காட்டுகின்றார்கள். இந்த நிவாரண நகர்வுகளில் தமக்கென காசுவாக்கும் சில மோசடிக்காரர்களும் தலையெடுப்பதாக தெரிகின்றது. இவ்வாறான மோசடிகள் குறித்து ஸ்ரீலங்காவின் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ஏற்கனவே எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. எனினும் தமிழர் தாயகம் மற்றும் மலையக தமிழர்களுக்கான நிவாரண உதவிகள் என்ற பெயரில் புலம்பெயர் தமிழ் மக்களின் பணத்தை கறந்து மக்களுக்கு போனது பாதி, தமது பொக்கெட்டுக்குள் போவது மீதி என்ற நகர்வுகளும் சில அரசியல் முகங்கள் உட்பட்ட முகங்களால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிகின்றது. இதனால் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் இந்த நிவாரண விநியோகங்களில் பணம் இல்லையென்றால் நிதி வழங்கும் போது அதில் அவதானம் தேவைப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதாக கூறி பாதிக்கப்பட்ட மக்களின் தனிப்பட்ட தகவல்களுடன் சில மோசடியாளர்கள் சமூக வலைத்தளங்களில் நிதி திரட்டும் சம்பவங்களை ஆரம்பித்துள்ளதாகவும், இது இலங்கையிலும் உள்ளூரிலும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் ஒரு கரிசனைக்குரிய செய்தியாகவும் மாறியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழகம் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், தமிழகத்தில் தவேக தலைவரும் நடிகருமான விஜயின் பரப்புரை கூட்டம் கடந்த செப்டம்பரில் இடம்பெற்ற போது அந்த பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகிய நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று டெல்லியில் இந்திய உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசின் விசாரணைகளுக்கு எதிராகவும் இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய புலனாய்வு முகமையின் அதாவது சிபிஐயின் விசாரணையும் கோரப்பட்ட நிலையில் இந்த கோரிக்கைகளுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. அதனால் சிபிஐயின் விசாரணைகள் இந்த விடயத்தில் இடம்பெற்ற நிலையில் இன்றைய வழக்கில் சிபிஐ தனது முதற்கட்ட விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த வழக்கு இன்று உன்னிப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கி கொண்டால், பிரித்தானியாவில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமான வைரஸ் காய்ச்சல் பரவி வருகின்றது.
சூப்பர் ஃப்ளூ என வர்ணிக்கப்படும் இந்த காய்ச்சல் லண்டனில் அலைபோல பரவி வருகிறது. லண்டனில் பொது போக்குவரத்தின் அதிக பயன்பாடு, அதிக மக்கள் தொகை ஆகியன லண்டனில் இந்த வைரஸை வேகமாக பரவ வைப்பதாக NHS எனப்படும் பிரித்தானியாவின் தேசிய சுகாதார முகமை அறிவித்துள்ளது. குராய்டன், லூசியம் போன்ற தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் தொற்றுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்த தொற்றுக்கு திரிவடைந்த ஒரு வைரஸ் காரணமாக இருப்பதால் லண்டனில் ஏற்கனவே 18 லட்சம் பேர் ஃப்ளூ வேக்சின் எனப்படும் காய்ச்சல் தடுப்பூசியை ஏற்றி இருந்தாலும் இன்னமும் தடுப்பூசி போடாத பலர் இருப்பதால் அவர்கள் உடனடியாக இந்த தடுப்பூசிகளை பெற வேண்டும் எனவும் NHS அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறார்கள் மற்றும் சில உடல்நல பிரச்சனைகள், நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் இதனை கட்டாயமாக போட வேண்டும் எனவும் NHS பரிந்துரைத்துள்ளது. முன்னர் இந்த காய்ச்சல் குறித்து அதிகம் பரவல் இல்லாவிட்டாலும் இந்த முறை அதிகமாக பரவுவதாக கூறப்படுகின்றது. உடனடியாக ஒருவர் தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டாலும் அது பலனளித்துக் கொள்வதற்கு ஆக குறைந்தது 2 வார காலம் செல்லும் என்பதால் கிறிஸ்துமஸ் காலத்தில் இந்த தொற்று பரவாத வகையில் தடுப்பூசிகளை பெற வேண்டுமானால் உடனடியாக இப்போதே அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக வெனிசுலா கடற்கரையில் ஒரு எண்ணெய் தாங்கி அமெரிக்க கடற்படையினரால் அதிரடியாக கைப்பற்றப்பட்ட நிலையில் தற்போது வெனிசுலாவின் 6 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. அத்துடன் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் 3 மருமகன்கள் உட்பட பலருக்கு அமெரிக்கா அதிரடியான தடைகளை அறிவித்துள்ளது. தடை விதிக்கப்பட்ட மதுரோவின் 3 மருமகன்களில் 2 அமெரிக்காவில் ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் தண்டிக்கப்பட்ட பின்னர் கைதிகள் பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்டவர்கள் எனவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா வெனிசுலாவின் எண்ணெய் தாங்கி கப்பலை கைப்பற்றிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரோனா மச்சோடா நோர்வேயில் தனது நோபல் அமைதி பரிசை நேற்று நேரடியாக பெற்றிருந்தார். இவரை நோர்வேக்கு கொண்டு செல்லும் ஒரு இரகசிய மிஷன் அமெரிக்காவில் நடத்தப்பட்டதாகவும், தலைமறைவாக இருந்த மச்சோடா மாறுவேடத்தில் ஒரு போலி தலைமுடியை அணிந்து, அதாவது விக்கை அணிந்து, இராணுவ சோதனை சாவடிகள் வழியாக நழுவி ஒரு மீன்பிடி படகில் புறப்பட்ட பின்னர் அவர் நோர்வேக்கு ஒரு தனியான விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. இந்த வேளை நேற்று தனது அமெரிக்கான நோபல் பரிசை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்த மச்சோடா அமெரிக்காவின் இந்த இரகசிய மிஷனை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.